இருக்கிறதுனால அது கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகும் தோணும்ல. அது இன்னும் ஒன்றா யாரோ ஒருத்தர் எதிர்பார்க்கறத நம்மளே செஞ்சு பார்ப்போமேன்னு ஒன்று பண்ணதான். டேரக்டர் சார், உங்கள் படத்தில் இந்த மாதிரி மாண்டேஜ், இந்த மாதிரி அழகாக ஒரு பரதநாட்டியம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அது ஒன்றும் இல்லை. இப்போது அந்த நீங்கள் சொல்கிறீங்க இந்த இதுக்கு முன்ன படத்தில் இல்லைன்னு சொன்னீங்க. அந்த கதை என்ன கேட்குதோ அதைத்தான் நான் அந்த உள்ளே கொண்டு வரேன். நான் ஸோ அந்த கதை வந்து ஒரு பாட்டு கேட்குதுன்னா பாட்டு அது என்ன மாதிரி பாடல் வேணும் அப்படின்னா அந்த ஒரு ரிசர்ச்சில் வந்து கூட்டு வந்துடுறேன் நான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது லிரிக்ஸ் இல்லாமல் இருந்ததுக்கு என்னென்னா அது ஒரு யூஷுவலான ஒரு லிரிக்ஸாக இருந்துன்னு தோணுச்சு. இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே அங்கேயே பறந்தன அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த இது வேண்டாம் அப்படின்னும் போது இல்லை, அந்த ஃபீலை மட்டுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். ஸோ அது கொஞ்சம் புதுசாக இருந்தது. அது என்னன்னா முதல் படத்துக்கும் ரெண்டாவது படத்துக்கும் வந்த இடைவெளி வந்து அது உருவானது. அது ஏன்னா அந்த முதல் படம் பண்ணுறதுக்கு ஒரு 14 வருஷம் நான் ஸ்டாப் ரன்னிங் எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன் நான். ஸோ ஒரு கேப் தேவைப்பட்டது எனக்கு. அதுக்கப்புறம் இது வந்து நான் லாக்டவுன் டிலே ஆயிடுச்சு. இல்லை அப்படின்னா நான் லாக்டவுன் டைமில் வந்திருப்பேன். அடுத்த படங்கள் வந்து இல்லை, அந்த கேப்லாம் வர முயற்சி பண்ணேன். கண்டிப்பாக வந்துடும். பார்த்தீங்கன்னா மருத்துவமில் வந்து சொல்லுவாங்க, இப்போ மெட்டல்ஸை வச்சு பண்ணுற விஷயங்கள் சொல்லுவாங்க, மைண்டுக்குமே சொல்லலாம் ரசவாதங்கிறது, கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயம். ஸோ அது இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து பொருத்தமாக இருக்கிறதுனால அது ரசவாதிகள். நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா சுவாரஸ்யம் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இவருடைய மகேஷின்ற பிரதிகாரம் நான் பார்த்துருக்கிறேன். அப்புறம் நேர்கொண்ட பார்வையில் ஒரு சின்ன சீனில் ஒரு வேன் உள்ள வருவார். ஆக்டர்ஸ் கவனிக்கும் பொழுதுல அவருடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த மொபிலிட்டி இது எல்லாமே ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஸோ இந்த கதாபாத்திரம் தேடும்போது நான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக சுஜித் இல்லை. இங்கே நம்ம சென்னையிலேயே ஆக்டர்ஸ் யாராவது இருப்பாங்கன்னு தேடணும். வேற வேறு ரீசன்ஸ்க்கு வந்து தட்டி போயிட்டே இருந்தது. தென் எனக்கு சுஜித் ஞாபகம் வந்து நான் பேசினேன். ஏன்னா ஒரு சின்ன படம்னும் போது நம்ம அங்கே பீப்புள் வர வைக்கணும், அந்த இதில் காம்ப்ளிகேஷன் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் பேசினேன். அவருக்கு பிடிச்சிருந்தது, இந்த கேரக்டர் சொன்ன பிடிச்சிருந்தது வந்து பண்ணிட்டாரு. அதே போல் இல்லை நீங்கள் இதை எடுத்துகிட்டு போல அந்த சாங் நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடோம். ஆக்சுவலாக நாங்கள் தானியாவோட சாங் இந்த படத்தில் மொத்தமே 2 சாங் தான். தானியாவுக்கு ஒரு சாங், ஒரு சாங்கு. ஸோ அவங்களுக்கு என்னென்னா ரிலீஸ் பண்ணாத ஒரு சாங்கை வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் கொடுங்க, ரிலீஸ் பண்ண சாங்கே போட வேணாம்னு சொல்லிட்டாங்க. யூடியூப்ல இருக்குது தானியாவோட சாங். அதனால தான் சார் இமோஷனும் இருக்குது, ஃபைட்டும் இருக்குது. பட் நான் மகா வில்லன்லாம் இல்லை சார். பட் சுஜித்தும் வில்லன்னு சொல்ல மாட்டேன். பட் ஃபென்டாஸ்டிக்காக ஆக்டர் சார். ரொம்ப எனர்ஜியிலேருந்து வந்திருக்காரு. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட அந்த ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, நிறைய கற்றுக்கலாம். பிகாஸ் ஆஃப் கேமரா அவர் வேறு, ஆக்ஷன் சொன்ன உடனே அவர் அப்படியே கேரக்டராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவார். ஸோ அதான் இப்போ மெயினில் சொன்ன மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. என்னோட ஆக்டிங் நாலேஜ் நான் சொல்கிறேன். பட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அது ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ஐ ஹோப் May 10th அப்புறம் அவருக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரணும். நாட் ஓன்லி வில்னா பட் as a lead, as different characters. Wishing you the best with once again. அர்ஜுன் தானியாவோட இருக்கு. அண்ட் ரேஷ்மாவோடையும் ரொமான்ஸ் சீக்வன்சஸ் இருக்கு. ஸோ நீங்கள் படம் பார்த்து சொல்லுங்கள், ரொமான்ஸ் வருதா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு காமிச்சிருக்காங்க இந்த மாதிரி. அது சித்தா டாக்டர்ஸ் வந்து கவர்மெண்ட்ல நம்ம அலோபதி படிக்கிற மாதிரி அவங்களுமே கவர்மெண்ட்ல படிச்சுட்டு வர்றாங்க. நிறைய பேருக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ இப்போ அலோபதி டாக்டர் நிறைய வந்துட்டாங்க. ஏன் நம்ம ஒரு சித்தா டாக்டர் காமிக்கூடாது காமிச்சு. தானியாஜி முதல் கம்மியாக தான் பேசுறீங்க. ஏன்னா ஆக்டிங்லாம் வேற லெவலில் இருக்கு. படத்துல எந்த அளவுக்கு வந்திருக்கு உங்களுடைய போர்ஷன்? இந்த கேள்விக்கு சார் தான் பதில் சொன்னேன். ஏன்னா நாங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல. பட் பார்த்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. அண்ட் படத்தில் நிறையா பேசியிருக்கேன். அது ஜென்ரலாகவே எனக்கு அவ்வளோவா பேச வராது. உங்களுக்கு பயணம் தெரிஞ்சிருக்கும். சாரி, அதுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன் இன்னும் நிறையா பேசுறதுக்கு. அதே மாதிரி பொழுது அந்த கேரக்டருக்கான உருவம் வந்து நிற்கும் அந்த ஸ்கெட்ச். ஸோ அந்த முகத்தை தேடி போறதா ஒவ்வொருத்தருமே. சிலர் வந்து அந்த உருவம் ஒத்து வந்துடும், அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து அது இல்லாமல் இருக்கும். ஸோ அதே திரும்ப நீங்கள் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த கதாபாத்திரம் டிமாண்ட் பண்ற அந்த உருவ அமைப்புள்ள வந்து நடிகர்களை தேர்ந்தெடுக்கிறது ஃபர்ஸ்ட். அது முடிஞ்சிருச்சுனாலே பாதி வேலை ஓவர். அதுக்கப்புறம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதே மாதிரி மலையாள சினிமா இப்போ எல்லா சினிமாவுமே எல்லாருமே கொண்டாடுறாங்க. நல்ல படம் இருந்துச்சுன்னா இல்லை, அது என் மொழிலாம் இல்லை. இப்போ நம்ம கேஜிஎஃப்லாம் கன்னட படம் நம்ம ஊரில் பார்த்தோம் கொண்டாடினாங்க. ஸோ அது மாதிரி மஞ்சுமல் பாய்ஸ் வந்து அது மலையாளம் நல்ல படம் வந்து எந்த இப்போ போஜ்பூரிலேருந்து ஒரு படம் நல்ல படம் நம்ம ஊர் ரிலீஸ் பண்ணாலுமே நம்ம ஜனங்க பார்ப்பாங்க. ஸோ ரசவாதியும் அதே மாதிரி என்கேஜிங்கான ஒரு படம் பிடிக்காம இருக்கும். உங்களுக்கும் அர்ஜுன் நீங்கள் சொல்கிறது ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் வந்து அந்த ஒரே ஒரு கதாபாத்திரத்தை மையப்படுத்தி ஒரு நகரம் இல்லையா. ஸோ இதுல இருந்து எனக்கு நான் எல்லாருமே நான் மிஸ் பண்ண விரும்பலை. ஸோ முன்னாடி எல்லாருமே நான் போடணும். ஸோ அதனால தான் இந்த இதில் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லா கதாபாத்திரமும் சேர்ந்து தான் ஒரு கதையை சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அது பண்ணி போகணும்.
ஈரைட்டு கொடுத்துருங்க. பட் அவர் அர்ஜுன் தாஸ் இன் ரசவாதின்னு போகிறது நானே ரெக்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் சார், ப்ளீஸ் சாந்தகுமார் ஓட ரசவாதி இருந்தால் பெட்டர். ஏன்னா அதுதான் நான் சொன்னேன், ரிலீஸ் அன்னைக்கு நான் ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணேன், அது கீழே நிறைய ஒரு எஸ்ஸே ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன். என்னோட ட்ரீம் ஃபிலிம் பை சாந்தகுமார். ஸோ அவரோட பேர் வருது. பர்சனலாக எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பிளெஸ்டான ஃபீலிங் சார். ஸோ இந்த ஐ ஆம் வெரி ஓகே அவரோட டிசிஷனில். டேரக்டர் சார், உங்களுக்கு தான் எப்பவுமே வந்து நீங்கள் எப்பவும் வித்தியாசமான ஸ்டோரி பண்ணுற ஒரு ஆள், சரிங்களா? சூப்பராகவும் பண்ணுவீங்க. இந்த படத்தில் இந்த இதில் வந்து வில்லனுக்கு ஒரு கோட்டையை விடுற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்கீங்க, என்ன காரணம்? கொட்டாய் விடுற மாதிரி. ஓகே, ஆக்சுவலாக நீங்களே சொல்லிட்டீங்க கொட்டாய் விடுறேன்னு சொல்லி. நீங்கள் அந்த மூவி பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அப்போ உங்களுக்கு பிரெயினுக்கு வந்து ஆக்ஷன் போகிறது கம்மியானவங்க கொட்டாய் வரும் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது கொட்டாய் வர்றதுக்கு. அவருக்கு எதுக்காக கொட்டாய் வருதுன்னு ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன். நீங்களே சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா 2 பேர் கூடயுமா இருக்குது. ஸோ அதை எவாலுவேட் பண்றது வந்து என்னோட இது இல்லை, நீங்க தான் நல்லா பண்ணுவீங்க. இல்லை அந்த வட்டக்கானல் காளான் கூட லைட்டா வந்துட்டு போகுது. நீங்க அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு இல்ல அது கதையில ஒரு சின்ன ஒரு இதாக தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க கேட்டது அப்புறம் முக்கியமா ஒரு கேள்வி, இப்போ இந்த கில்லி அவர் ரொம்ப கில்லி விளையாட வச்சிருச்சு, அதனாலதான் இல்லையோ? இல்ல அவர்கிட்ட பேசுறதா அதை நீங்க தயாரிச்சிருக்கீங்க இந்த படம்? ஆமா, இல்ல அவர் சொந்த வேலையா ஊருக்கு போயிருக்காரு. ஸோ அதனால அவர் வர முடியல சொல்லியிருந்தாரு. சுஜி சார், எனக்கு புதுசு தான். நான் ஸ்கூல் டைம்ஸ்லலாம் பண்ணியிருக்கேன், பட் இது எனக்கு புதுசு தான். பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கற்றுக்கிறதுல. பர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் அவங்க அதுக்கு இது பண்ணாங்க. ரொம்ப தேங்க்யூ. மேடம், அர்ஜுன் தாஸ் சாரோட ரொமான்ஸ் சீன் எப்படி இருந்துச்சு? நீங்கள் சொல்லுங்கள், அவர் சொல்லலை. ஏன்னா நாங்களாம் அதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் மலையாளத்தில் ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க அவரோட ரொமான்ஸோட படத்துக்காக. அவரோட ரொமான்ஸ் எப்படி இருந்துச்சு? அவரோட ரொமான்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. நிஜமா பார்த்தாலே தெரியும், ரொம்ப நல்லா இருந்தது. சொன்ன மாதிரி புதுசாக இருந்திருக்கோங்க எல்லாத்துக்கும். எனக்கு நேரில் பார்க்கும்போது யூ கேன் டூ எனி திங் அப்படின்னு தோணுச்சு. தேங்க்யூ. மௌனகுரு தான் என்னோட முதல் படம். அதில் வந்து நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிருந்தப்போ யாருக்காவது டைலாக் பேச வருமானு கேட்டாங்க. நான் அப்படியே இருந்தால் மொத்தம் 8 போயிட்டேன். தரத்துக்கு போயிட்டு போனோடனே ஒரு 6 லைன் கொடுத்தாங்க. பேச முடியாது, நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணிங்கன்னா பண்ணுறான்னு ஒரு பையன் சொன்னான். அவன் வந்து சார் சொன்னார் ப்ராம்ப்டிங்லாம் வேணாம், அப்படியே கேட்டு சொல்லணும் அப்படின்னு என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. போயிட்டு 6 லைன் சொன்னாங்க. பேசுகிறேன். பேசும்போது 2 லைன் பேசிட்டு அப்படியே நிற்கிறேன். எனக்கு எதிரில் ஆர்டிஸ்ட் நான் சொல்கிறேன், அருள் விட்டுட்டாலும் அப்படியே பேசுங்க, கேமரா என் மேலே இருக்குன்றார். எனக்கு அதை பற்றி இல்லை சார், நான் ஃபஸ்ட்லேருந்து கரெக்டாக பண்ணுறேன் சார்ன்ட்டு வச்சு ஒரு 6, 7, 10 டேக் போகுது. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாந்தா சார்ட்ட வந்து, சார் என் பேர் அருள் ஜோதி, இந்த மாதிரி வந்து நான் வேணுன்ட்டே பண்ணல, அந்த சார் இந்த மாதிரி தவறி வந்துடுச்சு, மைண்டில் போயிடுச்சு சார், ஆனால் வந்து இடிச்சு சார். அப்போ தான் சொன்னார், நீங்கள் எந்த ஊருன்னு, எங்கேருந்து வந்தீங்க, இந்த பேக் ட்ராப்லாம் கேட்டுட்டு, நீங்கள் படத்தை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு வரல, வந்தீங்க ஒரு விஷயத்த பண்ணீங்க, அது சரியாக வரலன்னா அடுத்த லெவலுக்கு இந்த தப்பை வந்து உடனே ரெக்டிஃபை பண்ணி அடுத்து வர பாருங்க, ஒரு காட்ஸ் எல்லாம் மாதிரி தட்டி விட்டு ஏந்து வரணும் வரல அப்படின்னாரு. அன்றைக்கி ஆரம்பித்தது எங்களோட ஒரு நட்பு. எடிட்டர் சார் சொன்ன மாதிரி இவர் சாந்தா சார் 2 வருஷத்துக்கு ஒரு கூப்பிட்டாரு ஒரு 2 hours பேசுவார். மகாமுனி மிஸ் பண்ணிட்டேன். அவர் கூப்பிடும்போது மேம் என்னை பற்றி கொஞ்சம் இன்ட்ரோ சொன்னாங்க. உண்மையாக நான் ஒரு படம் வரும்போது அந்த படத்தில் லுக்கில் இருக்க மாட்டேன். ஸோ அதுக்கே அந்த கெட்டப்பில் வரலாமான்னு கூட யோசிப்பேன். சாந்தகுமார் சார் மகாமுனி கூப்பிட்டப்ப என்னால் பண்ண முடியல, ஏன்னா அந்த லுக் சுத்தமாக செட் ஆகலை. இந்த படத்தில் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன், பட் சார் வந்து எனக்கு கரெக்டாக வெயிட்டாக கொடுத்துருக்காரு. படம் வரும்போது தெரியும். ரொம்ப நன்றி சாந்தா சார். அண்ட் அந்த ஹோல் டீம் அது முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி. என்னோட லைஃப்பில் நிறைய சில விஷயங்கள் வந்து அவரோட பேச்சு ஒரு 2 hours பேசிட்டுனா நான் அந்த நோட்ஸ் எடுத்துப்பேன், என்னென்ன பேசணும் அப்படின்ட்டு. வேறு யாருக்கும் நான் பண்ண மாட்டேன். சினிமா தாண்டி அவரை நான் நேசிக்கிறேன், ஒரு ஹியூமன் பீயிங்காக. ஒரு பாயிண்ட் வந்து என்னென்னா, புல்லட் அவர் அடிக்கடி போவார்னு தெரியும். நானும் ஒரு புல்லட் வச்சுருக்கேன். அவர் என்ன சொன்னார், என்னங்க புல்லட்டு புதுசாக வாங்கி வச்சுருந்தேன், பல டெய்லி தொடச்சி, அதுக்கு முன்னாடியெல்லாம் துடைக்க மாட்டேன், புல்லட் வாங்கின அப்புறம் டெய்லி கார் துடைக்குது, பைக் துடைக்குது, என் பைக்கை. அவர் சொன்னார், என்னங்க காய்கறி வாங்கினது போய் புல்லட் யூஸ் பண்ணிட்டு ஒரு லாங்க போங்க அப்படின்னாரு. சார் உங்கள் கூட நான் வந்து ஹிமாலயா வரேன் சார், எவ்வளோ ஆகுனாரு. எவ்வளோ ஆகும் நான் கேட்டேன். ஒரு 2.5 lakhs 3 lakhs ஆகுனா சார், என் புல்லட்டே 1.25 லட்சம் ஆகமாட்டேன் சார் அப்படின்னு. அப்புறம் இப்போது ஆஃப்டர் கோவிட் ஒரு 45 முறை பாண்டிச்சேரிக்கு சென்னை பாண்டிச்சேரி போய்ட்டு வருவேன். எங்கள் ஹோம் டவுன் அது. ஸோ அம்மா அப்பா பார்க்கறதுக்கெல்லாம் போவேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு லாங் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜென் மோடு மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்களை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு நிறைய நடக்கும் அப்படின்னாரு. நான் ஒரு 45,000 கிட்ட போயிருக்கேன் சார். வந்து டீ கடை மட்டும் தான் சார் வருது, ஹோட்டல் வருது,
உணவகம் வருது, இதெல்லாம் வருது. இதெல்லாம் அந்த வேற மாதிரி இது வரல சார், எங்கேயோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் அ லாட். எனக்கு இது ரொம்ப முக்கியமான சும்மா பேருக்கு சொல்ல, நமக்கு பிடிச்ச ஒரு ஆன்மாவோட அவரோட பெரிய படைப்பில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். இது பத்தாது சார். அடுத்தது